Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா நிறைய பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இங்கிலீஷ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. இல்ல நான் ஒரு பேசிக்கா இப்போதான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே கத்துக்கிட்டேன், ரீடிங்கே கத்துக்கிட்டேன். ஸோ ஆனா அதை வச்சு நான் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி எழுதலாம். தமிழ் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஏன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை வச்சு நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம் இல்லையா. ஒரு லாங்குவேஜ் மூலமா தான் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்க முடியும். அதை வச்சு நம்ம எப்படி எழுத்துக்கூட்டி படிக்கிறது அப்படின்றத இவ்வளவு நாள் நம்ம கத்துக்கிட்டு இருந்தோம். அந்த எழுத்துக்கூட்டி படிக்கிற விஷயத்த வச்சு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இன்னைக்கு லெசனை ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களாலேயும் முடியும். என்ன எந்த மாதிரி வேர்ட்ஸ் ரிப்பீட்டடா இனி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம இன்னைக்கு எழுத்துக்கூட்டி தான் எழுத போறோம் இல்லையா. ஸோ எழுத்துக்கூட்டி எழுதுறது அப்படின்றது எழுத்துக்கூட்டி படிக்கிற விஷயத்த தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 விஷயமும் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சே நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள். மொத்தமா இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 26 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ ஒரு லாங்குவேஜ்லயும் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்றத எழுதுறதுக்காகட்டும் படிக்கிறதுக்காகட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்துக்கள். ஸோ வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்துக்கள். இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 எழுத்துக்கள் இருக்கு. அதுல A, E, I, O, U. இந்த 5 எழுத்துக்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இதுல இருக்க 26 எழுத்துக்களும் ரொம்ப ஈஸியாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பாருங்க நமக்கு இந்த 26 எழுத்துக்கள்ல 5 வவல்ஸ் இருக்கு. அந்த 5 வவல்ஸ் என்ன அப்படின்னா A, E, I, O, U. அதே மாதிரி 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பேசிக்கா நம்ம ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ ரெண்டாவதா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா எழுத்துக்களோட உச்சரிப்பு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு. இப்போ A, B, C, D, E, F. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்து, அந்த எழுத்தோட பேரு. ABCD இதெல்லாம் எழுத்தோட பேரு. இப்ப எழுத்துக்களோட உச்சரிப்பு அப்படின்றது இப்போ B அப்படின்னா பியோட உச்சரிப்பு இப். சியோட உச்சரிப்பு 2 உச்சரிப்பு இருக்கு, இக்கு. அதே மாதிரி இக்குக்கு அடுத்தது பார்க்கும்போது நம்ம என்ன உச்சரிப்பு, இச் அப்படின்ற உச்சரிப்பு. அதாவது இஸ் அப்படின்ற உச்சரிப்பு தான் கரெக்டா வரும். ஏ கூடயும் சி ஏ கூட வருது அப்படின்னா ஒரு உச்சரிப்பு, சி ஐ கூட வரும்போது ஒரு உச்சரிப்பு, இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டி அப்படின்னா டியோட உச்சரிப்பு இட்டு, ஈயோட உச்சரிப்பு ஆங்கிற உச்சரிப்பு, ஸ்வா சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி ஈங்கிற சவுண்ட் இருக்கு, ஈங்கிற சவுண்டும் இருக்கு, ஏங்கிற சவுண்டு சில இடங்கள்ல வருது. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்மளோட 30 டேஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா அந்த சவுண்ட்ஸை கத்துக்கலாம். ஸோ இதுக்கு தனியா நீங்க எதுவும் பண்ணணும்ட்டு இல்லை, ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து 3வதா இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூணாவதா இருக்க விஷயம் உயிர்மெய் உச்சரிப்பு. அதாவது தமிழ்ல நம்ம உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மெய் உச்சரிப்பா மாத்துவோம் இல்லையா, சேம் அதே தான். இப்போ ஏ அதாவது ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் எழுத்து வருது, அதுக்கு அடுத்தது வவல் எழுத்து வருது அப்படின்னா இந்த இப்பு அப்படிங்கிற உச்சரிப்பு பிளஸ் ஈயோட ஏங்கிற உச்சரிப்புனா இப்பு பிளஸ் ஏ பே. ஓகே. ஸோ இந்த சவுண்டு நமக்கு எதுக்கு நம்ம இந்த மாற்றம் தெரிஞ்சுக்கணும், இது தமிழ் எழுத்துக்களே நமக்கு தெரியும். இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சவுண்டை வச்சு எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பே, இன், இஸ், பென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல எழுத போறோம் அப்படின்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து இருக்கு, பேன்னு இருக்கு. இந்த பே அப்படிங்கிறதுக்குள்ள 2 எழுத்துக்கள் இருக்கு, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருது. அப்போ இப்பு கூட்டல் ஏ அப்படிங்கிறது தான் பே இல்லையா. அப்போ இந்த உயிர் பிளஸ் மெய்யை நம்ம பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இதுக்குள்ள இருக்க 2 எழுத்துக்கள் என்ன எழுத்து அப்படின்றத கெஸ் பண்ணி நம்மளால எழுத முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த உயிர் பிளஸ் மெய் உச்சரிப்பு மாற்றத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் நம்ம கத்துக்கிறதுல ரூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
அதாவது நெடில் உச்சரிப்பு எந்த இடத்துல வரும், அதே மாதிரி குறில் உச்சரிப்பு எங்க வரும், லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்டு. அது இல்லாம வந்து இப்போ சி கூட ஐ வரும்போது என்ன சவுண்டு வரும், அதே மாதிரி 2 சவுண்ட்ஸ் இருக்கிறதுக்கான ரூல்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது வந்து நம்ம 30 டேஸ் வீடியோஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி எழுதுறது அப்படின்றத அடுத்து வந்து பார்க்கலாம். இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளோட சவுண்ட்ஸை தமிழ்ல வந்து எழுதியிருக்கேன். ஸோ தமிழ்ல நமக்கு படிக்க முடியும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு எழுத போறோம். ஸோ இங்கிலீஷ்க்கு பேசிக்கா எழுதுறதுக்கான விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா இப்போ உயிர் பிளஸ் மெய் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட். ஸோ அதுல வந்து இப்போ உயிரெழுத்துக்களான ஏயோ ஈயோ இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தையில ஸ்டார்டிங்ல வருது, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு கான்சனன்ட்டோ இல்ல வந்து நமக்கு வவலே வந்து வருது அப்படின்னா அங்க நம்ம மாத்த மாட்டோம். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஏ இ ம் இந்த வார்த்தையில வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா ஏ, அதுக்கு அடுத்தது இ அப்படிங்கிற எழுத்து, அதுக்கு அடுத்தது இம்மு அப்படிங்கிற எழுத்து. ஓகே, எல்லாமே தனித்தனியா வருது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈங்கிறது வந்து வை கிடையாது, ஐக்கு தான் எய்ம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ ஏங்கிறது இங்க ஏ எழுத்து, ஈயு இம் எய்ம். ஸோ இங்க வந்து எந்த உயிர்மை உச்சரிப்புமே நம்ம மாத்த கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் வவல் லெட்டர்ஸ் தான், அடுத்து இருக்கிறதும் வவல் தான், அதுக்கு அடுத்து இருக்கிறதும் வவல் தான். ஸோ அதனால எதுவுமே நம்ம வந்து மாத்த கிடையாது. செகண்ட் இருக்கிறது பாருங்க. ஸோ இதுல தான் நம்ம வந்து முக்கியமா கத்துக்கணும். பெரிய பெரிய வார்த்தைகள் எழுதும்போது இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபா அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபா அப்படின்ற இந்த எழுத்துல வந்து நமக்கு என்னென்ன எழுத்துக்கள் உள்ள இருக்கு, இஃப் பிளஸ் ஆ, இஃப் பிளஸ் ஆ தான் ஃபா இல்லையா. அதுக்கு அடுத்தது பாருங்க தன்னு இருக்கு. தங்கிறது இத்து கூட்டல் ஆ, த. அடுத்தது இரு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க இதை நம்ம இங்கிலீஷ்ல எழுதும்போது இந்த உயிர்மெய் உச்சரிப்பு ஃபாங்கிறதுக்குள்ள இஃப் கூட்டல் ஆன்ற 2 எழுத்து வருது இல்லையா. அப்போ அதை நம்ம பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால ஈஸியா எழுத முடியும். இப்போ நம்ம பிரிச்சுட்டோம், இதுக்கு அடுத்து நம்ம இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா எழுதலாம். இஃப்ன்றது உச்சரிப்புக்கு என்ன எழுத்து வரும், எஃப் வரும். ஆ, ஸோ இங்க வந்து ஃபா, ஏக்கு தான் ஆன்ற சவுண்ட் வருது. அடுத்தது வந்து இத்துன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன எழுத்துக்கள்னா டிஓ ஹெச் வந்துச்சுன்னா இத்துன்ற சவுண்ட் வரும். த சவுண்ட் வந்து இ, அதாவது ஏங்கிற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிற சவுண்டு கிடையாது, அந்த ஷுவா சவுண்டு அப்படிங்கிற சவுண்டுக்கு தமிழ்ல ஆன்னு நம்ம சொல்லுவோம். அந்த சவுண்டு வந்து எல்லா உயிரெழுத்துக்களுக்குமே இருக்கு. அடுத்தது இருன்ற சவுண்டுக்கு எது வரும், ஆர். அப்ப இஃப் ஆ, ஃபா த இர், ஃபாதர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் எழுத்துக்கள் எழுதுறோம்னு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஈன்னு தெரியாது, ஆக்கு பதிலாக நான் வந்து ஏ போட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், ஆனா எழுதுறது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். ஸோ அடுத்தது பாருங்க மதர், ம ஆ, இம்மு கூட்டல் ஆ, ம த வருது, இது கூட்டல் ஆ, த. அதே மாதிரி இர். ஸோ இங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இம்முக்கு எம், ஆ, ஓக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ ஷ்வா சவுண்ட் வருது. இத்துனா என்ன சவுண்டு, டிஹெச்சுக்கு இத்து, இர், மதர் மதர். அதே மாதிரி பாருங்க அடுத்த செட்டு நம்ம எழுதுறது எப்படின்னா சேம், இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து எழுத போறோம். ஸோ இங்க வந்து ஃபேமிலி, ஃபேமிலி அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா இஃப் ஆ, அதாவது ஏங்கிற சவுண்ட் வரும். இஃப் ஏன்னு நம்ம தமிழ்ல சொன்னாதான் ஃபே அப்படின்னு வரும். ஆனா இங்க வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டு, ஆ அப்படின்னா சவுண்டு வந்து ஏக்கு தான் ஆ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. அதை கரெக்டா மென்ஷன் பண்றதுக்கு தமிழ்ல வந்து நமக்கு எழுத்து கிடையாது. மீங்கிறதுக்கு இம்மு கூட்டல் ஈ இல்லையா, அதுதான் மீ. அதுக்கு அடுத்தது லீன்னு வந்திருக்கு, இல்லு கூட்டல் ஈ. ஸோ இதை நம்ம எப்படி எழுத போறோம்னு பாருங்க. இஃப் ஆ, அப்போ இஃப்க்கு எஃப், ஆக்கு ஏ, இம்முக்கு எம், ஈக்கு வந்து ஐ, ஃபேமி லீ. இல்லு சவுண்டுக்கு என்னது எல். இங்க ஈங்கிறதுக்கு ஐ சவுண்டுக்கு ஈ வரும், அதாவது இந்த ஈங்கிறது. ஆனா வைக்கும் ஈன்னு சொல்லி இருக்கு. அப்போ ஃபேமிலி அப்படின்ற வார்த்தைக்கு லாஸ்ட்ல ஈ சவுண்டுக்கு வை வந்து வரும். அதே அடுத்தது பாருங்க ஸ்கின், இஸ் அப்படியே வந்துடும், ஏன்னா அங்க உயிர்மை எதுவுமே மாத்தல. கீங்கிறதுல என்ன வந்திருக்குன்னா இக்கு இ, கி இன். ஓகே, ஸோ இதுதான் இங்க பிரிச்சிருக்கோம் நம்ம. இப்போ இந்த சவுண்ட்ஸ்க்கான எழுத்துக்களை நம்ம எழுதணும். இஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ், இக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எழுத்துக்கெல்லாம் இக்குன்ற சவுண்ட் இருக்குன்னா சீக்கு இருக்கு, கேக்கு இருக்கு, சிகேக்கு இருக்கு, கியூக்கு இருக்கு. ஓகே, ஸோ 3 எழுத்துக்கள் வந்து இங்க உங்களுக்கு
இந்த இக்குன்ற சவுண்ட்ல வருது. ஸோ சி வருமா, கே வருமா, சிகே வருமா அப்படின்னா நமக்கு கியூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்னது, கே தான் வந்து வரும். ஸ்கு, ஈக்கு ஐ, இன்னுக்கு என், ஸ்கின். அதே மாதிரி பேக் போன். ஸோ பேக் போன் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா பி சவுண்ட் வந்துடும். பேக் போன், பே அப்படிங்கிற சவுண்ட் வந்து படிக்கணும், அப்பதான் பி வரும். ஓகே, அப்போ இப்பு ஆ, பே, இக்கு அப்படியே வந்துருச்சு. அடுத்து இப்பு ஓ, போ, போன். ஸோ இதை எப்படி எழுதணும்னா இப்புனா பி, ஆக், ஆ சவுண்டுனா ஏ, இக்குனா சிகே, பேக், இப், ஓ, இன். அப்போ இங்க வந்து இன்னு நம்ம முடிச்சிருவோம். ஓகே, போன் அப்படின்னா இப்பு ஓ இன், ஆனா இங்க ஒரு ஈ வரும். ஸோ இதுல தான் நீங்க முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா இந்த ஓ டேஷ் இ ரூல் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சவுண்டு ஓங்கிற சவுண்டு வரும். இதெல்லாம் வந்து நமக்கு ரூல்ஸ்ல வந்து வரும். அந்த ரூல்ஸை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓ அப்படிங்கிற இடத்துல ஓ ஈ வந்து மேக்சிமம் நிறைய வார்த்தைகள்ல சைலண்டா தான் வரும். அப்போ நம்ம வந்து லாஸ்ட்ல ஈ வந்து உச்சரிக்க மாட்டோம், ஆனா ஈ வந்து எழுதணும். ஓகே, எழுதும் போது எழுதணும். அப்ப இங்க பேக் போன் அப்படிங்கிற இந்த வேர்டுல நமக்கு என்னது, பேக் போன். ஸோ என்னோட முடிச்சிடும், ஆனா ஈ கண்டிப்பா வரணும். ஏன்னா ஓ டேஷ் இ ரூல்ல இந்த ஈக்கு சேர்த்து தான் ஏங்கிற சவுண்ட் வந்து இருக்கு. ஓகே, அதாவது ஓங்கிற சவுண்ட் வந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, தை. தை அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுத போறோம். ஒரே எழுத்து தான் இருக்கு, இத்து ஐ, இத்து கூட்டல் ஐ தான் தை இல்லையா. ஸோ இதை நம்ம எழுதும் போது இத்துனா டிஹெச்னு தெரியும். ஐங்கிறதுக்கு ஐ மட்டும் வந்துருமா அப்படின்னா கிடையாது, ஐஜிஹெச். இந்த 3 எழுத்தும் சேர்த்தே ஐங்கிற சவுண்ட் மட்டும் தான் வருது. ஏன்னா ஜியும் ஹெச்சும் சைலண்டா வருது, ஐக்கு மட்டும் ஐங்கிற சவுண்டு. இதுவும் நம்ம ரூல்ஸ்ல தான் கத்துக்குவோம். அப்போ இத்து ஐ தை, டிஹெச் ஐ ஜிஹெச் அப்படின்றது தான் இதோட உங்களுக்கு ஸ்பெல்லிங்கா வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பூத். ஸோ பூத்துங்கிறதுக்கு இங்க வந்து பூத்துல இப்பு ஊன்ற லாங் சவுண்டு, அடுத்து டிஹெச்சா, அப்போ இப்பு ஊ பிளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இத்து அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி எழுதணும்னா இப்புங்கிறதுக்கு வந்து பி, ஊனா டபுள் ஓ, டிஹெச், பூத். ரொம்ப சிம்பிளா எழுதிடலாம் பாருங்க. இந்த ஊங்கிற சவுண்டுக்கு டபுள் ஓக்கு ஊன் சவுண்ட் இருக்கு, ஊங்கிற லாங் சவுண்டு இருக்கு. அடுத்தது கேபின். ஸோ கேங்கிறதுக்கு இக்கு ஆ, அப்போ இக்குங்கிறதுக்கு சி, கே ஆங்கிறதுக்கு ஏ. பின், பு இ இன், பின், கே பின். ஓகே, அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வச்சு எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஏன்னா வந்து ஒரே சவுண்ட்ஸ் வந்து நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வரும்போது கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதை எழுத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும், பெரிய அளவுல சிரமம் இருக்காது. ஸோ இந்த வார்த்தையுமே பாருங்க, இதுவுமே உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப லே, லேங்கிறது இல்லு கூட்டல் ஏ தான் லே இல்லையா. லே, இட்டு ஆ, ட இர். இங்க இந்த ஆங்கிற சவுண்டு வர இடத்துல நினைச்சுக்கோங்க, இது வந்து ஷ்வா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படிங்கிற சவுண்டு தான் வந்து வருது. இது வவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வரும். இப்போ இதை நாம எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா இல்லைன்னா எல், ஏங்கிற சவுண்டுக்கு ஏ, லே, டு அர். ஆனா இங்க வந்து என்னன்னா 2 டி வரும். இந்த 2 டிக்கும் சேர்த்தே இட்டுங்கிற சவுண்டு மட்டும் தான் இருக்கு. இதுவுமே நம்ம ரூல்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எழுத முடியும். ஒரு டி போட்டோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். போக போக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அடுத்தது ஆத்தர். ஆத்தர், இது ஆதர் கிடையாது, ஆத்தர். ஆங்கிறதுக்கு ஏ யூக்கும் ஆங்கிற சவுண்ட் இருக்கு. 2 எழுத்து சேர்ந்து வரதுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ, து அ, த ர். இங்க அங்கிறதுக்கு வந்து ஷ்வா சவுண்ட், இது வந்து ஷ்வா சவுண்டு, ஆத்தர். ஓகே, ஓ வரும், ஆத்தர். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேக்கர். ஸோ பேக்கருக்கு பேக்கர் அப்படின்னு படிச்சோம்னா பேக்கர் பி போட்டு எழுதிடுவோம். ஆனா இங்க இருக்கிறது பேக்கர். ஸோ இங்க தமிழ்ல எழுதும் போது இந்த எழுத்து பேனு வரும், பேனு வரும். ஓகே, நம்ம உச்சரிக்கிறதுல தான் இருக்கு. அப்ப என்ன வார்த்தையை நம்ம எழுத போறோமோ அதோட உச்சரிப்பை கரெக்டா சொன்னோம்னா தான் கரெக்டா வரும். அப்போ பே, பு ஏ, பே, இக்கு ஆ, க இர், பேக்கர். ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து இந்த சவுண்ட்ஸை வச்சு எழுதும் போது நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் நிறைய வரும். நீங்க என்ன பண்ணணும்னா பேசிக்கா இங்கிலீஷ் ரீடிங் பண்ணும்போதே நம்ம அந்த வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிக்கிறோம் இல்லையா, எழுத்துக்கூட்டி படிக்க படிக்க அந்த வேர்ட்ஸே நீங்க வந்து எழுதி ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, இந்த வார்த்தைக்கு ஊ சவுண்ட் வந்துச்சுன்னா யூ தான் வரும். இல்லைன்னா டபுள் ஓ வரும். ஊங்கிற இடத்துல டபுள் ஓவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சவுண்ட்ஸை பார்த்துட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரீடிங் மட்டும் விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங்கில் வந்து வராது. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதணும், இந்த மாதிரி சவுண்ட்ஸோட வச்சு மட்டும் நம்ம எழுதிக்கணும்னு நினச்சோன்னா இந்த மெத்தடு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தையை நீங்கள் சவுண்ட்ஸை வச்சு படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் உயிர்மை எழுத்துக்கள், வவல் எழுத்து, கான்சனட் எழுத்து எப்படி சேர்ந்து உச்சரிப்பாக வந்திருக்கு, அதை எப்படி நம்ம பிரித்து படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எழுத்துக்களை வச்சு நம்ம வார்த்தையை எழுத வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் கற்றுக்கிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த்தாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 12 வார்த்தைகள் எழுத சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பெரிய வார்த்தைகள், பெரிய சென்டென்சஸ் எல்லாம் இதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து எழுதலாம். ஸோ அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.